வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜூன் 7ஆம் தேதி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது, ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. சுகாதாரத்துறையில் 144 காலி பணியிடங்கள், தேர்விற்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு. அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள், அரசு நூலகத்தில் குவியும் மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். அரசு பணிகளுக்கான தேர்விற்கு தயாராகும் இளைஞர்கள், அரசு நூலகத்தில் குவியும் மாணவர்கள். புதுச்சேரி மாநில அரசில் உதவியாளர் பணியிடங்கள் 256, துணை தாசில்தார் 30, VAO 41 உட்பட மொத்தம் 317 பணியிடங்களுக்காக தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக புதுச்சேரியில் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தீவிரமாக படித்து வருகின்றனர். இதுபோன்ற தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு உதவிடும் வகையில் புதுச்சேரி அரசு ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் வேலை வாய்ப்புக்கான நூல்கள் வாங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் புதுவை ரோமன் ரோலண்ட் நூலகம் ரெஃபரன்ஸ் பிரிவு, சிறுவர் பிரிவு அருகில் உள்ள அறைகள், நூலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரே நேரத்தில் ஏராளமான பட்டதாரிகள் அமர்ந்து தீவிரமாக படித்து வருகின்றனர். தேர்விற்கு தயாராகி வரும் பட்டதாரிகள் கூறுகையில், நாங்கள் புதுச்சேரி கிராம பகுதியை சேர்ந்த மாணவர்கள். சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து காலையில் நூலகத்திற்கு வருகிறோம். காலையிலிருந்து இரவு வரை இங்கேயே இருந்து தேர்விற்கு படித்து வருகிறோம். இந்த நூலகத்தில் எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக படிப்பதற்கு அறைகள், மின்சார வசதிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள் செய்து தந்திருப்பதாக தெரிவித்தனர். மேலும் பேசிய அவர்கள், இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வேண்டுமென்று கூறினால் மறுநாளே எங்களுக்கு வாங்கி கொடுக்கின்றனர். படிக்கும் போது அருகில் நண்பர்கள் இருப்பதால் எங்களுடைய சந்தேகங்களுக்கு அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இதற்கு முன் இங்கு படித்து அரசு தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் நூலகத்திற்கு வந்து எங்களுக்கு படிப்பில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்றனர், அறிவுரையும் வழங்கி வருகின்றனர். எங்கள் வீடுகள், ஊர்களில் படிக்கும் போது பல்வேறு இடையூறுகள் ஏற்படும். ஆனால் நூலகத்தில் வந்து படிக்கும் போது அமைதியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதேபோல் அனைத்து வசதிகளும் உடனே கிடைப்பதால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கிராம பகுதி மாணவர்களுக்கு இதுபோன்ற வசதி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இங்கு படித்து தேர்வு எழுதியவர்கள் அரசு தேர்வில் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதால் நாங்களும் இந்த முறை அரசு தேர்வில் வெற்றி பெற்று சாதிப்போம் என்று போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு 1 இயராக படிக்கிறேன். இப்போ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக காற்றோட்ட வசதிகள் நல்லா தான் இருக்குது. நமக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் இந்த லைப்ரரியில் கரெக்டாக பண்ணி தருவாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அது வசதிகள்லாம் பண்ணி தந்துட்டு தான் இருக்காங்க. என் பேர் நிலவழகன். நான் அரியாம்பத்துலேருந்து வரேன். நான் இங்கே ரோமன் லைப்ரரியில் தான் படிச்சுட்டு இருக்கேன். வரேன். ஓகே. ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். என் பேர் அருண். இங்கே புக்கெலாம், ரெஃபரன்ஸ் புக்கெலாம் நல்லா இருக்குது. நமக்கு என்ன புக்கு வேணுமோ கேட்டால் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ரெஃபரன்ஸ் புக்கு, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட டவுட்லாம் கேட்டால் கிளியர் பண்ணுறாங்க. புதுவை சுகாதாரத்துறையில் 144 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 144 பணியிடங்களுக்கு 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரி மேரி ஜோஸ்வின் சித்ரா வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகப்பேறு பிரிவில் காலியாக உள்ள 53 உதவியாளர், 7 ECG டெக்னீஷியன், 43 மருந்தாளுநர்கள், 17 ஆபரேஷன் தியேட்டர் உதவியாளர் என மொத்தம் 114 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த இடங்கள் தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான இடஒதுக்கீடு விவரம், கல்வி தகுதி, வயது, விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு விவரம் உள்ளிட்ட விரிவான விவரங்கள் இணையதளத்தில் http://recruitmentpy.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு 4ஆம் தேதி முதல் காலை 10 மணி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். வருகிற 24ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த இடங்களுக்கான எழுத்து தேர்வு
ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் குடும்ப நலத்துறை, தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், அரசு மார்புநோய் நிலையம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் ஆசிரியை அருணா அனைவரையும் வரவேற்றார். லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினி, மருத்துவர் யுவராஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை உஷா ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஹரிகிருஷ்ணா, ஆலோசகர் பூஷணம், மருத்துவ சமூக பணியாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் குறித்தும் கருப்பொருள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு புகைப்படத்துடன் விளக்க உரையாற்றினர். புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழியை பயிற்சி மருத்துவர்கள் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் பன்னீர்செல்வம், ஹுமாயூன், ரேணுகா தேவி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். புகையிலை, சிகரெட், பான்பாக் போன்ற எந்த ஒரு புகையிலை பொருளையும் பயன்படுத்தாமல் எனது உடல் நலம் மற்றும் என் குடும்பத்தின் நலனுக்காக வாழ்வேன். புகையிலை உட்பட எந்த ஒரு ஸ்டைலான விளையாட்டு உடைகளின் முன்னணியில் இருக்கும் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் 10வது அவுட்லெட் புதுச்சேரியில் திறப்பு. ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோ ஸ்போர்ட் புதுச்சேரியில் 10வது அவுட்லெட்டை திறந்துள்ளது. இதுகுறித்து டெக்னோ ஸ்போர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி புஷ்பன் மைத்தி கூறுகையில், செயல்திறனை மையமாக கொண்ட ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் டெக்னோ ஸ்போர்ட். தென்னிந்தியாவில் அதன் 10வது ஸ்டோராக புதுச்சேரியில் அதன் பிரத்யேக பிராண்ட் அவுட்லெட்டை திறந்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் மகாத்மா காந்தி வீதியில் 2041 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய ஸ்டோர் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஃபிட்னஸ் ஆர்வலர்கள், ஸ்டைலில் ஆர்வம் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற இடமாக மாறும். டெக்னோ ஸ்போர்ட்டின் புதுச்சேரி விற்பனை நிலையத்தில் புரட்சிகரமான கோட் பிளக்ஸ் சேகரிப்பு பெருமையுடன் இடம்பெற்றுள்ளது. இது உடலுக்கு நீடித்த இதமளிப்பதாகவும் ஆடையின் செயல்திறனில் ஒரு புதிய திருப்பு முனையாகவும் இருக்கிறது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த கோட் பிளக்ஸ் ஆடை பருத்தியின் மென்மை மற்றும் காற்றோட்டமான தன்மையை தரும் வகையில் அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடை வரிசை சுருக்கமில்லாத நல்ல காற்றோட்டமான நன்கு நீட்டக்கூடிய துணியை வழங்குகிறது. இது விளையாட்டு, சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைகளுக்கு தேவையான அதிகபட்ச சௌகரியமான ஆடையை உறுதி செய்கிறது. டெக்னோகார்ப் நுண்ணுயிர் எதிர்ப்பு சார்ந்த பாதுகாப்பு தவிர வியர்வையால் ஏற்படும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்க கோட் பிளக்ஸ் உதவுகிறது. நீடித்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் நாற்றம் இல்லாத பண்புகள் மூலம் இந்த ஆடை நாள் முழுவதும் வசதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை உறுதி செய்கிறது. திறந்தவெளி செயல்பாடுகளை ரசிப்பவர்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது. ஜவுளி கழிவுகளை குறைப்பதால் இது சுற்றுச்சூழல் அக்கறை கொண்ட நுகர்வோருக்கு ஒரு பொறுப்பான தேர்வாக அமைகிறது. பாரம்பரியம், புதுமை இரண்டையும் கொண்டாடும் ஒரு இடமாக பாண்டிச்சேரி எப்போதும் தனித்து நிற்கிறது. அதனால் டெக்னோ ஸ்போர்ட்டின் புதிய கடைக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது என்று கூறினார். நாங்கள் டெக்னோ ஸ்போர்ட் பிராண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு புதுச்சேரியோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் அவுட்லெட் இன்றைக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து எங்களோடது வந்து 10வது ஸ்டோரு.
நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர், தமிழ்நாடுல வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறோம். இது அப்புறம் அது இல்லாமல் வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 899 ரூபான்னு ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிட், ஓடர் ஃப்ரீ, ஆன்டி மைக்ரோபியல். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இன்னைக்கு இருக்கிற வெயில் காலம் ப்ளஸ் இன்னைக்கு இருக்கிற உங்களோட வேர்வை இது எல்லாமே வந்து நாங்கள் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி ஈஸி ஆன் த பாக்கெட். அப்படின்னு நீங்கள் ஒரு டிஷர்ட், ஒரு பேண்ட் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு. அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபார் மென்ஸ், கிட்ஸ் 7 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற கிட்ஸுக்கு நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் மென்ஸுக்கு இருக்குது, உமன்ஸுக்கு இருக்குது. நாங்கள் ட்ராக் பேண்ட், டிஷர்ட், ஜாகர்ஸ், ஷார்ட்ஸ், ஷர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்கோம். இது டைரக்ட் பிராண்டோட ஒரு சொந்த தயாரிப்பு தான். இது டெக்னோஸ்போர்ட் வந்து ஃபேக்ட்ரி திருப்பூரில் இருக்குது. அண்ட் பிராண்டே சொந்தமாக தயாரிச்சுட்டு சொந்தமாக எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பிற்பகுதியில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் அப்பகுதியில் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பேட், மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகவும் அவதியுற்றனர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார். மேலும் அப்பகுதியில் செல்லும் எல்டி ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும், எல்டி மின்பாதையை வலுவாக்கவும் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் ஓ மற்றும் எம் அவர்களுக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு மேம்பாட்டு நிதியின் கீழ் 4,28,238 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. அரசு அனுமதி தற்பொழுது கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணி தொடக்க விழா சன்னியாசிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல், மின்பிரிவு ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பணியின் மூலம் 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேச மாட்டாங்க. அப்படியாகட்டும், ஜெயாகட்டும், ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி வாய்ப்பு தான் ஒரு பாராட்டு விழா போட்டு ஒரு பிரசாதம் எடுக்க மாட்டார். ஒண்ணுதான் எல்லாரும் ஆனா 6 மணிக்கு கூட நேற்று அமௌண்ட் அனுப்பிவிட்டீங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நூதன கருவறை மற்றும் ராஜகோபுரம் திருப்பணி ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தற்போது நூதன கருவறை, 5 நிலை ராஜகோபுரம், ஸ்ரீ தாயார் சந்நிதி, ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதி, ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி மற்றும் ஸ்ரீ அனுமன் சன்னதி திருப்பணிகள் செய்ய பஞ்சராத்திர ஆகம சாஸ்திர நியமனப்படி நிர்மாணிக்க எம்பெருமான் திருவுள்ள நியமனப்படி சங்கல்பமாகியுள்ளது. அதன் பொருட்டு திருப்பணிக்கான ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள், ஆலய நிர்வாகத்தினர் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு மற்றும்
தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து ஹோம திலகம் இட்டு வரவேற்கப்பட்டனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து ஹோம திலகங்கள் இட்டு கடலை மிட்டாய் தந்து வரவேற்கப்பட்டனர். பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். இந்த ஆண்டு நமது பள்ளியில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். மேலும் 11ஆம் வகுப்பில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 11ஆம் வகுப்பு ஜூன் 11ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. முதலில் பள்ளியில் சேர்ந்த எல்கேஜி மாணவ மழலைகள் 28 பேருக்கும் மங்கள இசையோடு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்கப்பட்டனர். அனைத்து மாணவர்களுக்கும் கடலை மிட்டாய் வழங்கி இனிதே வரவேற்கப்பட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நீங்க நேரம் வாங்க. வாங்க வாங்க. ஏன் ரிஸ்க்கு? இல்லை உள்ள அனுப்பிச்சுடா. ஆமாம் ஆமாம், நானும் அங்கே தான் வருவேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846.
செய்திகள் தொடர்கின்றன. ஜூன் 7ஆம் தேதி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றாக விளங்குவது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை. இங்கு புதுவை மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்த மருத்துவமனையில் முக்கிய விடுமுறை நாட்களின் பொழுது OPD எனப்படும் புற நோயாளிகள் பிரிவானது இயங்காது. இது குறித்து பொதுமக்களுக்கு முன்னறிவிப்புகளும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் வரும் ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பக்ரீத் பண்டிகை காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசு விடுமுறை தினமாக 7/6/2025 சனிக்கிழமை அன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்றைய தினம் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனினும் ஜூன் 7ஆம் தேதி அன்று அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த செருப்புகளை திருடும் வாலிபர்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் பல்வேறு வீடுகளில் நோட்டமிட்டு வாலிபர் ஒருவர் விலையுயர்ந்த செருப்புகளை வீட்டினுள் சென்று திருடி செல்கிறார். தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் பிறந்தநாளையொட்டி ஏனாமில் அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் ஏனாம் முழுவதும் 700க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மேலும் பேரணியில் ஏனாம் பிராந்தியம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல், முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் சூரிய பிரகாஷ், ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கூடம் சிவகணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கமலஹாசன் சிம்பு நடித்த தக் லைஃப் படம் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் கொண்டாட்டம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமலஹாசன், சிலம்பரசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகிறது. குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள பாலாஜி திரையரங்கில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சிம்பு ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் பாபு தலைமையில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். இதேபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனம் ஆடியும் பூக்களை தூவியும் படத்தை வரவேற்றனர். தொடர்ந்து தற்போது கர்நாடகாவில் நிலவி வரும் மொழி பிரச்சனையில் நடிகர் கமலஹாசனுக்கு ஆதரவாக சிம்பு ரசிகர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து கமலஹாசனுக்கு அவர் வந்து உங்க மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு படம் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கலச ஸ்தாபனம், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனில் ஓதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. மகாலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும், காப்பு கட்டுதல், யாகசாலை பிரவேசம், முதல் காலையாக பூஜைகள், பூரண ஹஸ்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் காலையாக பூஜைகள், கலச ஸ்தாபனம், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழு மற்றும் ஓதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். कर्म
குல சத்திரியர்கள் நடத்தும் 6வது நாள் பிரம்மோற்சவ விழாவில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் மாநில செயலாளர் முருகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழாவில் வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் சிவராமன், பாலமுருகன், ஜெயராமன், கலைமணி, ஆனந்த், கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க மாநில செயலாளர் முருகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6வது நாள் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக ஞாயன்மார்களுக்கு அபிஷேகமும் சுவாமி வீதி உலாவும் வீரதீர சாகச நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் மங்கைவள்ளி குழுவினரின் கும்மி ஆட்டம், பஞ்சமூர்த்திகளின் அபிஷேக ஆராதனையும், சுவாமி வீதி உலா, அக்னிபுத்திர வீதி உலா, வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், செந்தில் கவுண்டர், டாக்டர் நாராயணசாமி, கணபதி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் பராமரிப்பு குழு தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய விழா குழுவினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம். பழமை வாய்ந்த இவ்வாலய கும்பாபிஷேகம் கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் பிறகு 17 ஆண்டுகளுக்கு பின் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானித்து கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலாலயம் மற்றும் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்றதை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த 1ஆம் தேதி கணபதி ஹோமமும் 2ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இன்று அதிகாலை 6ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று கடற்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு
ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ சுந்தரம்பாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம், நிரவி, திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், புதுச்சேரி காவல்துறை DIG சத்யசுந்தரம், காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா மற்றும் திருப்பணிக்குழு அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போற்றி, எட்டாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வரையாளே போற்றி போற்றி. நீங்க சாமியை பார்க்கறீங்களாங்கிறத விட சாமி உங்களை பார்க்கறாரான்னு பாருங்க. கண்ணாப்பூர் பழமை வாய்ந்த பால விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருகே உள்ள கண்ணாப்பூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால விநாயகர், பூர்ண புஷ்கலா சமேத மன்னாரப்ப ஐயனார், மகா மாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசங்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலோசனை குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பஞ்சாயத்தாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜூன் 7ஆம் தேதி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது, ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. சுகாதாரத்துறையில் 144 காலி பணியிடங்கள், தேர்விற்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு. அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள், அரசு நூலகத்தில் குவியும் மாணவர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.